நமக்கு எந்த விசாரணையுமே இல்லாமல் ஒரு தீர்ப்பு உண்டு. விசாரணையே கிடையாது, ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டு உண்டு. அது யாருக்குன்னு சொன்னால், இந்துக்களுக்கும் சரி, முஸ்லீமுக்கும் சரி, கிறிஸ்தவர்களுக்கும் சரி, புத்திஸ்டுகளுக்கும் சரி, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நமக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒன்று உண்டு. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற போது நமக்கு அதாவது மனிதர்களுக்கு இடையில சண்டை நடந்தது, ஏதோ பிரச்சனைன்னு சொன்னால் கோர்ட்டில் போய் தீர்த்துக்கிடணும். அது கீழ் கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, அப்புறம் அது எல்லாம் கடந்ததுன்னா சுப்ரீம் கோர்ட். இதெல்லாம் தாண்டி 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 நியாயம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டு. அந்த சுப்ரீம் கோர்ட்டில் என்ன ஜட்ஜ்மெண்ட் வருதோ அதை யாராலையும் மறுக்கவும் முடியாது, அதுக்கு மேலே மேல்முறையீடு பண்ண முடியாது. அதுபோல்தான் நாம் ஒவ்வொருவருக்குமே நமக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் உண்டு. அந்த சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணையே கிடையாது. இப்போது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போச்சுன்னா வாதாடுவாங்க. ஆனர் அவர்களே, இந்த இதுக்கு நாங்கள் இப்படி நடந்தோம், இப்படி தீர்ப்பு வந்தது, இது நியாயம் இல்லை, இந்த மாதிரி அவங்க சரியான சாட்சி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, வழக்காடுவாங்க. ஆனால் இந்த கோர்ட்டில் வழக்காடுறதுக்கு யாருமே அனுமதி கிடையாது. சரி, நாங்களே வழக்காடுறோம் அப்படின்னா நோ, நமக்கும் அனுமதி கிடையாது. ஆனால் நியாய தீர்ப்பு, எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நமக்கு வழங்குவார்கள். அதுதான் சத்தியம். அதாவது இந்த பூமியில் நம்ம வாழும்போது என்னென்னலாம் செஞ்சோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் என்னடா இவ்வளோ பாவம் பண்ணுறான், எப்படி இவன் நல்லா இருக்கானே அப்படின்னு நினைக்கிறோம். இவன் பிள்ளைங்கள்லாம் பாரு எப்படி இருக்குது, அடுத்தவனை ஏமாற்றி சொத்து சேர்த்து இவங்க எவ்வளோ சந்தோஷமாக வாழ்கிறாங்கன்னு சொல்லி நினைப்போம் இல்லையா? அதுபோல் கொலை செஞ்சு, கொள்ளையடிச்சு, கற்பழிச்சு, மற்றவங்களை ஏமாற்றி பணம் சம்பாதிச்சு, இப்போ நம்ம பார்க்குறோம் தீபாவளி செட்டுன்னு போட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு தர்றோன்னு வட்டிக்கு அதிகமாக பணம் தர்றோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து ஒரு 3-4 மாதம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஏழைகள், கஷ்டப்படுறவங்க, அதாவது ஒன்றுமே இல்லாதவங்க, ஐயோ நமக்கு வந்துடாதான்ற ஆசையில் வர்றவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஏமாத்திடுறாங்க. திருடன் கொள்ளையடிக்கிறான், தப்பிச்சிட்றான். கொலை செய்கிறவன் கூட தப்பிச்சிட்றான். 20 வருஷம் கழித்து பிடிக்கிறாங்கன்னெலாம் வருது. சிலர் பணத்தை கொடுத்து பொய் சாட்சி வச்சு வெளியே வந்துடுறாங்க. இப்படியாக இந்த உலகத்தினுடைய நியாய தீர்ப்பில் அநேகருக்கு தீர்ப்பு இருந்தாலும் நிறைய பேர் தீர்ப்புக்கு தப்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு உண்மையாக நியாயம் தண்டனை கிடைக்கணும், ஆனால் அந்த தண்டனையிலேருந்து அவங்க தப்பிச்சிடுறாங்க ஏதோ ஒரு காரணத்தினால. ஆனால் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் தண்டனைக்கு தப்பவே முடியாது. கொலை செஞ்சவங்க, திருடினவங்க, அடுத்தவங்களை ஏமாத்தினவங்க, கற்பழித்தவங்க, பொய் சொன்னவங்க, அடுத்தவங்களை சொத்தை அபகரித்தவங்க, எல்லாரோட சொத்தையும் வாரி வலித்து பேங்க்கில் போட்டவங்க, பேங்க்கில் பணத்தை எடுத்து கொள்ளையடிச்சிட்டு என்கிட்ட பணமே இல்லைன்னு ஏமாத்தினவங்க, பேங்க்கையே ஏமாத்தினவங்க, யாராக இருந்தாலும் இந்த பேங்க்கில், இந்த உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், வழக்கே கிடையாது. அதில் விசாரணையே கிடையாது. தண்டனை மட்டும்தான் வாசிக்கப்படும். அவங்கவுங்க செஞ்சதுக்கு ஏற்றது மாதிரி. ஒரு சின்ன கதை ஒன்று சொன்னால் நல்லாயிருக்கும். நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அண்ணன் எனக்கு இந்த கதை சொன்னார். அதாவது ஒரு கொஞ்சம் கூட யாருக்குமே எதுவும் கொடுக்காத ஒரு பாட்டியம்மா இருந்துச்சு. யாருக்குமே அந்த பாட்டியம்மா உதவி செய்யாது, யாருக்குமே எதையும் கொடுக்காது. ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணுச்சான், ஒரு பிச்சைக்காரன் டெய்லி பிச்சைக்காரனை விரட்டி விட்டுருமா. ஆனால் ஒரு நாள் என்ன பண்ணுச்சான், ஒரு அரை வாழைப்பழம், அழுகுன வாழைப்பழத்தை தூக்கி இந்தான்னு கொடுத்துருச்சான். அப்போது நியாய தீர்ப்பு வருது. அதாவது அந்த அம்மா இறந்துட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது பரலோகத்துக்கு, அதாவது அவங்க ஆண்டவர் அவங்கள சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகாமல் நரகத்தில் தள்ளுறாராம். அப்போ இந்த அம்மா கேட்டுச்சான், என்னை எதுக்கு நீ நரகத்தில் தள்ளுறீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்டுச்சான். அம்மா, நீ தப்பு பண்ணலன்னு தெரியல, ஆனால் நீ யாருக்கு இது வரைக்கும் நன்மையே செய்யலைம்மா, நீ பூமியில் இருக்கும்போது நீ யாருக்கு பிரயோஜனமாக இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா. நீ
நல்லா தான் இருந்த. ஆனா யாருக்கு நீ என்ன உதவி செஞ்ச? என்ன நன்மை செஞ்சன்னு அங்க இருக்கிறவங்க கேட்டாங்களாம். அப்போ இது சொல்லிச்சான், "ஆ ஆ நான் ஒரே ஒரு நாள் நான் வந்து ஒரு பிச்சைக்காரனுக்கு நான் வாழைப்பழம் போட்டேன்" அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அப்போ அவங்க சொன்னாங்களாம், ரைட்டு. இப்போ மேலே சொர்க்கத்துல இருந்து அந்த வாழைப்பழத்த குடுத்து என்ன பண்ணாங்களாம், இது கீழ இருக்கு. அப்ப சொன்னாங்களாம், "ஓகே. நீ இப்ப இந்த வாழைப்பழத்த நீ செஞ்சேல்ல, கரெக்ட்டு. இத பிடிச்சுக்கிட்டே நீ மேல வந்துரு" அப்படின்னு சொல்லி அந்த வாழைப்பழத்த குடுத்தாங்களாம். இந்த அம்மா என்ன பண்ணுச்சாம், அந்த வாழைப்பழத்த பிடிச்சுக்கிட்டே பாட்டி அம்மா ஏறி போகும்போது, பாதி வாழைப்பழத்துக்கு அப்புறம் அழுகுனதுல்ல, அந்த அழுகுனத பிடிச்ச உடனே அது கை வழுக்கி அந்த இது பண்ணி அந்த வாழைப்பழம் பிஞ்சு, அது டொம்முனு கீழ மறுபடியும் நரகத்துல விழுந்துருச்சாம். உடனே அது கதறுதாம், "என்ன தூக்குங்கன்னு." அப்ப அவங்க சொன்னாங்களா, "இல்லம்மா, நீ என்ன நன்மை செஞ்சியோ, அந்த நன்மை செய்ற வரைக்கும் நீ வரத்தான் செஞ்ச. அப்ப நீ நன்மை செய்யல, அழுகுன வாழைப்பழத்த போய் நீ அடுத்தவனுக்கு குடுத்தேல்ல, நீ திங்க மாட்டேல்ல, அப்ப குடுத்தேல்ல, அது உன்ன கை விட்டுருச்சும்மா. நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. நியாய தீர்ப்ப மாத்தி எழுத முடியாதுன்னு" சொல்லிட்டாங்களாம். இது ஒரு உண்மையிலேயே ஒரு கற்பனை கதையா கூட இருக்கலாம். ஆனால் நிஜம். உண்மதான். அந்த சின்ன வயசுல எனக்கு ஒரு 9, 10 வயசுக்குள்ள தான் இந்த கதை நான் கேட்டேன். நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா அன்றைக்கு என் மனசுல அது ஆழமா பதிஞ்சது. அண்ணன் எனக்கு சொல்லிக் சொன்ன அந்த கதை அழகா என் மனசுல பதிஞ்சது. ஆமாப்பா. இன்னைக்கும் அதுபோல் தான் நாம் இந்த உலகத்தில் வாழும்போது நன்மை செய்யலைனாலே அந்த பாட்டி அம்மாவ நரகத்துக்கு போடுறாங்களாம். இப்போ நம்ம என்ன செய்றோம்? நன்மை செய்யல, தீமை செய்றோம். நன்மைக்கு தீமை செய்றோம். விடுவாரா ஆண்டவரு? கடவுள் விடுவாங்களா? நியாயம். உலகத்துல நம்மளை நியாயம் தீர்க்கிற ஒருவர் யாருன்னா இறைவன். இறைவன் மேல இருக்கிறார். அது எல்லாரும் நம்புறீங்க. நம்பாதவங்க கூட அன்னைக்கு நம்புவீங்க. இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் இறைவனே கிடையாது அப்படின்னு சொன்னீங்களா? ஆண்டவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. ஓகே, வாழு. ஆனால் நாம் இறந்து நம் ஆத்துமா அங்க போகும்போது அந்த நாள் வரும் இல்லையா? நமக்கு உரிய பங்கு சொர்க்கமா நரகமா அப்படின்னு வரும்போது அது அந்த இறைவன் அந்த தீர்ப்பு வழங்குவாங்கல்ல, அப்போ இறைவனே இல்லைன்னு சொல்றவங்க கூட அன்றைக்கு அழுவாங்க. ஐயோ, நான் இறைவன் இல்லைன்னு நினைச்சனே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உண்மையிலேயே நாம் நன்மை செய்பவர்களாய், அதுதான் வேதத்துல 2 சத்தியத்துல எல்லாமே எழுதிருச்சு. கடவுளை முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. 2வது கற்பனை என்னன்னா, உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இந்த 2ல ஹோல் பைபிள்னோட அந்த ஃபுல் முடிஞ்சிருச்சாம். அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம போல மற்றவெல்லாம் நினச்சாங்கன்னா நம்ம கொள்ளையடிப்போமா, நம்ம வந்து திருடுவோமா, ஏமாற்றுவோமா? இல்லை இல்லை, மற்றவங்க பொருள் மேலே ஆசைப்பட்டு. ஸோ உண்மையிலேயே நியாய தீர்ப்பு எல்லாருக்கும். இந்த பூமியில் மனிதனாய் பிறந்த ஒவ்வொரு மாமிசமான அவங்களுக்கும் ஒரு ஆத்மா இருக்கு. நம்ம செத்தவொடனே நம்மளோட ஜீவன் இருக்கு இல்லையா, உயிர் இருக்கு. இந்த ஆத்மா கட்டாயம் நியாயம் தீர்க்கப்படும். அப்போ நம்ம நினைக்கலாம், சரி அந்த ஆத்மாவுக்கு என்ன நடக்குதோ, நான் இந்த உலகத்தில் வந்து இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறேன், ஏமாற்றி நான் இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்தால், அன்றைக்கு அந்த உயிர் எப்படி இருக்குன்னா நித்திய அக்னியில், நிறைய நீங்கள் சொர்க்கம் நரகம் கதையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு இடத்துல பார்த்தா அக்னி சட்டியில் கொதிச்சுக்கிட்டு இருக்கும், ஒரு இடத்துல பார்த்தா வடை மாதிரி அவங்கள உள்ளே போட்டு எடுப்பாங்க, ஒரு இடத்துல பார்த்தா அவங்க மேலே தூக்கி ஊற்றுவாங்க. நிறையா நான் சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன். அதாவது சொர்க்கத்துக்கு ஒரு படம், நரகத்துக்கு ஒரு படம்னு போட்டிருக்கும். இது போல் தான் இதெல்லாம் பொய், சும்மா ஏதோ படம்னு நினச்சோம். ஆனால் இல்லை, உண்மைதான். 24 மணி நேரமும் எரிகின்ற கொதிக்கின்ற அக்கினியாகிய கடலில், கந்தக கடலில் நம்மளுடைய ஜீவனானது அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டான இடம்னு அதில் எழுதியிருக்கு. அங்கே அழுக பற்கடிப்பு, வலி வேதனை அதிகமாக இருந்தால் என்ன செய்வோம், அப்படி பல்ல கடிச்சுக்கிடுவோம், தாங்க முடியாத துன்பம். 24 மணி நேரமாக தான், தப்பிக்கவே முடியாது. அங்கே போனால் அவ்வளோதான். இந்த நியாய தீர்ப்பு அங்கே கேட்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நம்ம பிறக்கும் போதே நம்ம என்னென்ன செய்கிறோம், நம்ம கிரியை என்ன, நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோம் எல்லாவற்றையும் எழுதி வச்சிருக்கிறாங்க. நீங்கள் கதை பார்த்துருக்கீங்களே, சித்திரகுப்தன் ஒரு கதை வரும் தெரியுமா?
அது கதை இல்ல. அதுதான் ஜனங்கள வந்து உண்மையிலேயே அவங்க நல்லவங்களா மாத்தறணுன்றதுல தான் நடக்கிறது அது. சித்திரகுப்தன்னு சொல்லி, "நீ என்ன செஞ்ச? நீ பால்ல தண்ணி கலந்துட்ட. இவன நரகத்துக்கு தள்ளு. நீ என்ன பண்ண? இவன் இப்படி பண்ணான். இவன வந்து சொர்க்கத்துக்கு அனுப்பு." இப்படி சொல்றாங்க இல்லையா? அதுதான் நியாய தீர்ப்பு. என்ன செஞ்சோமோ அத வாசிக்கலாம் கூட மாட்டாங்க. அதெல்லாம் அங்க விளக்கமே கிடையாது. அததான் சொல்லிட்டேனே. விசாரணையே கிடையாது. ஏன்னா, ஆண்டவர் இறைவன் நீதியை நூலாகவும், நியாயத்தை தூக்கு நூலாகவும் நிற்கிற ஒரு தெய்வம். அவரு நியாயாதிபதின்ற சிங்காசனத்துல உட்கார்ந்திருக்கும்போது, ஏழை, பணக்காரன், ஆண் ஜாதி, ஆண், பெண், அதுக்கப்புறம் பெரிய இவன் ராஜா, இந்த நாட்டுக்காரன், அந்த நாட்டுக்காரன், இந்த மதத்துக்காரன், அந்த மதத்துக்காரன், நெவர். அனைவரும் சமம். இறைவனுடைய படைப்புகள்ல நம்ம எல்லாரும் அவருடைய குழந்தைகள் தான். அப்போ அவர் அந்த கடைசி அந்த நியாய தீர்ப்பு கொடுக்கும்போது அவர்கள் செய்த வாழ்ந்த முறைமையின்படி அவங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. நன்மை செய்தவர்களை தேவனுடைய அந்த ராஜ்யத்தில், அதாவது சொர்க்கத்திலையும், தீமை செய்தவர்களையும் நன்மை செய்யாதவர்களையும், ஒரு வசனம் ஒன்று சொல்லுது, நீங்கள் நன்மை செய்யாதிருந்தால் உங்கள் வீட்டு வாசற்படியில பாவம் படுத்திருக்குமா பாருங்க. அப்ப நன்மை கட்டாயம் செய்யணும். தீமைக்கு ஆப்போசிட் தானே நன்மை. அப்போ நாம் நன்மை செய்து இந்த உலகத்துல நம்ம வாழணும். ஒவ்வொருத்தரும் நன்மை செய்யறதுக்கு தானே ஒப்பு கொடுத்துட்டா ஏங்க இந்த உலகத்துல இவ்வளவு பிரச்சனையும் போராட்டமும் விபச்சாரமும் வேசித்தனமும் கற்பழிப்பும் கொலை இதெல்லாம் அநியாயம்லாம் நடக்குது? நன்மை செய்யணும்னா மற்றவங்களோட சந்தோஷத்துல தானே நம்ம பார்ப்போம் இல்லையா? ஒருத்தன் ரொம்ப கஞ்சனா, அவன் யாருக்குமே காசு கொடுக்க மாட்டானா. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான், ஏழைகளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கான், எல்லாரும் பிச்சை போடுறாங்க நம்மளும் போட்டு பார்ப்போமே அப்படின்னு சும்மா கொண்டுட்டு போய் எல்லாருக்கும் காயினாக மாற்றி வச்சு வாசலில் இருக்கிற அந்த கோயில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் காசை கொடுத்துட்டு வந்திருக்கான். அப்படி கொடுக்கும்போது அவன் மனசு சந்தோஷமாக இருந்ததான். அவன் வீட்டுக்கு வந்து சொன்னான் அவன் மனைவிட்ட, அம்மா நான் வந்து இன்றைக்கி தான் நான் வந்து மற்றவங்களுக்கு பிச்சை போட்டேன், இவ்வளோ நாள் நான் போட்டதே இல்லை, ஆனால் நான் போட்டுட்டு நான் வரும்போது ஏதோ ஒரு சந்தோஷம் என் மனசில் இருந்துச்சுன்னு சொன்னானா. இதுதான் நம்ம அடுத்தவங்களையும் சந்தோஷப்படுத்துகிறோம், நம்மளும் சந்தோஷமாக இருப்போம் இல்லையா? அப்போ நம்ம வாழும்போது உண்மையுள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய், நாம் நன்மை செய்வர்களாய் வாழும்போது நியாய தீர்ப்பில் நம்ம பயப்பட தேவையில்லை. நியாய தீர்ப்புக்கு எப்போ பயப்படணும்னா, அவர் முன்னத்தில் போய், கடவுள் முன்னத்தில் போய் நிற்கும் போது இல்லை, இப்போ பயப்படணும். நான் உலகத்தில் வாழும்போது தம்பிக்காரன் அண்ணங்காரனை ஏமாற்றி சொத்தை பறிக்கும்போது, அடுத்தவன் வீட்டை கொள்ளையடிக்கும்போது, பேங்க்லேருந்து பணத்தை வாங்கிட்டு லோன் கட்டாமல் ஏமாற்றும் போது, லஞ்சம் வாங்கும்போது, இப்போ நம்ம பயப்படணும். வாழ்கிற வரைக்கும் வாழ்ந்து செத்துடலாம். ஒன்று உண்டு, துன்மார்க்கன் 100 வயது வாழ்ந்து அதனால என்ன லாபம்? அவன் தன் ஜீவனை இழந்து விடுகிறானே. என்ன ஜீவன்? நித்திய ஜீவன். அவன் உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் அவன் வாழ்கிறான், அதனால என்ன பிரயோஜனம்? கடைசியில் அவனோட ஜீவன் எங்கே போகுது? நரகத்துக்கு போகுது. சொர்க்கம் நரகம் என்பது உண்மை, இது பொய்யல்ல. ஸோ நாம் வாழ்கிற காலத்தில் நாம் அநியாயம் செய்யாதபடி நியாயம் உள்ளவர்களாய், நீதிமான்களாய் நாம் வாழ்ந்து அந்த ஆண்டவர், அந்த இறைவனுடைய அந்த நியாய தீர்ப்பு, சுப்ரீம் கோர்ட்டில் நாம் நல்ல தீர்ப்பை பெற்றுக்கொள்வோம். வேதத்தில் இப்படியாய் சொல்லுகிறது. அந்த நியாயாதிபதி அவர் வரும்போது வலதுகை பக்கத்தில், அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்களே, நன்மை செய்தவர்களே, நீங்கள் இந்த பக்கம் வாங்க. மற்றவங்கள பார்த்துட்டு இவர்களை எரிகின்ற அக்கடி கடல்லையும் அழுகை பற்கடிப்பும் உண்டான நரகத்தில் இவங்களை தள்ளுங்க அப்படின்னு சொல்லி பிரிச்சிருவாங்களா ஜனங்களை. அங்கே விசாரணையே கிடையாது. நம்ம பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கு, நம்ம பெயரோடு இருக்கும். எப்படி டீச்சர்ஸ் வந்து ஒரு பையன் 30 நாள் வந்திருக்கான், 30 நாள் ஒரு 20 நாள் வந்திருக்கான், 10 நாள் வரல, 3 நாள் வரல, அது வந்து லீவ் லெட்டரா இல்லைன்னா அது வந்து ஆப்சண்ட்டா? பையன் லீவ் லெட்டர் கொடுத்தா எல் போடுவாங்க,
அவன் லீவ் லெட்டரே குடுக்காம லீவ் எடுத்துட்டான்னா, ஏன்னு ஆப்சென்ட் போடுவாங்க. இது போல உலகத்தில உள்ள எல்லா மக்களுக்கும் இது உங்களுக்கு இப்பொழுது வந்து அது நம்ப முடியாமல் இருக்கலாம். ஆனால் இதுதான் உண்மை. நம்புறவங்க நம்புங்க. எல்லாரோட பெயரோட நாம் பேசுகின்ற வார்த்தையிலிருந்து, நாம் எண்ணங்கள், நம் கிரியைகள்ல இருந்து அங்கே அங்க அங்க வந்து நோட் பண்ணப்படும், எழுதப்படும். அதற்கு தக்கனதான் நியாயம் இருக்கு. தீர்ப்பு இருக்குமே ஒழிய, அங்க வழக்குக்கோ, அங்க விசாரணைக்கோ வழியே இல்ல. நியாய தீர்ப்புக்கு பயப்படுவோம். அந்த ராஜாதி ராஜாவாகிய நீதி நியாயாதிபதி வரும்போது மாசற்றவர்களாய், பரிசுத்தவான்களாய், குற்றமற்றவர்களாய் நாம் நிற்க நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். காட் பிளஸ் யூ.